நண்பர்களே, கடந்த 3 நாட்களாக நான் மதுரையில் இல்லை. இந்த காலை தான் நேரடியாக ரயில் நிலையத்திலிருந்து அந்த கூட்டத்திற்கு வருகை. நடந்த சம்பவங்களை சோஷியல் மீடியாவில் வெளிவந்திருக்கக்கூடிய புகாரை கையில் வைத்துக் கொண்டு சோஷியல் மீடியா மூலமாக பெற்றிருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கையில் வைத்துக் கொண்டு நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் மட்டுமல்ல, அவையில் இருக்கக்கூடிய அனைவரும் மிக கவனமாக பேச வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு என்று தெரிந்து நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேராசிரியர் முரளி கேட்ட நிலையிலிருந்து நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன். காரணம், இந்த அரங்கில் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல, வழக்கறிஞர்களை தாண்டி பலரும் இங்கே இருக்கக்கூடிய காரணத்தினால். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் கூறியது போல், அவர் ஒரு வழக்கில் ஒரு குறிப்பிட்ட பேராசிரியருக்காக வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். அது சிங்கிள் பெஞ்சில் அந்த வழக்கு அவங்க கட்சிக்காரருக்கு சாதகமாக முடிகிறது. அந்த வழக்கில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஆற்றிய பணி என்னவென்றால், டிவிஷன் பெஞ்சில் அவங்க கட்சிக்காரருக்கு தெரியாமல் எந்த ஆணையும் பெறக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்கிறார். அந்த கேவியட் மனு திரு வாஞ்சிநாதனுடைய பெயரில் இருக்கு. சரிதான்? கேவியட் மனு ஒரு பெயரில் இருக்கு. ரிட் அப்பீல் விசாரணைக்கு வரும் பொழுது அந்த ரிட் அப்பீலில் இவருடைய கட்சிக்காரருக்காக இன்னொரு வழக்கறிஞரை அவர்கள் வைக்க வேண்டும் என்று விரும்பியதனால் அவருடைய வக்காலத்தை அவர் மாற்றி அந்த வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்னொரு வழக்கறிஞர் அதில் ஆகிறார். ஆர்டர் படி, பேராசிரியர் கேட்ட அந்த ஆர்டர் படி இதில் அப்பலண்ட்டுக்காக இருக்கக்கூடியவர் அட்வொகேட் டி கிருபாகரன், ரெப்ரசன்டட் பை சீனியர் கவுன்சில் மிஸ்டர் சரவணன். முதல் ரெஸ்பாண்டன்ட்டுக்காக மெசர்ஸ் அருள் வடிவேல் அசோசியேட்ஸ் அலுவலகத்திலிருந்து R1 R2க்கு, R3 on record Mr. Ganesh Prabhu for R3, represented by Mr. G. Prabhu Rajadurai. இதுதான் இந்த ஆணையிலே இருக்கக்கூடிய பட்டியல். இந்த பட்டியல் அவசியம் என்ற காரணத்தில் வாசிக்கிறேன். நான் எடுத்த உடனே இதான் வாசித்தேன். முதல்ல யார் இருக்கார், இவர் எங்கேயா வழக்கில் இருக்காரான்னு பார்த்தேன். அந்த 24ஆம் தேதி முந்தா நாள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பில் வாஞ்சிநாதன் வழக்கறிஞருடைய பெயர் இல்லை என்பதை முதலில் நான் கூற விரும்புகிறேன். அது இல்லை. அந்த வழக்கில் he is not an advocate on record. இது நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் பரவலாக அவரிடம் இன்டர்வியூ கேட்டவர்களுக்கு அவர் முறையாக நடந்ததை அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அதை நாம் மறுபடியும் சொல்லி தேவையில்லை, எல்லாரும் பார்த்துருக்கோம். இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு வழக்கறிஞரை காலையில் குறிப்பிட்டு அவர் சம்பந்தப்படாத ஒரு வழக்கில், அவருக்கு அந்த நேரத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்கில் அவரை அழைக்கிறார். அந்த அழைப்பானை அசோசியேஷன் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று கேள்விப்படுகிறேன். அதுவும் வாட்ஸ்அப் மூலமாக வந்தது என்று கேள்விப்படுகிறேன். சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ் த்ரூ வாட்ஸ்அப். அவசரமாக 1:15 மணிக்கு வாங்க என்று. அந்த நீதிமன்றத்தில் நடந்த விவாதத்தில் நான் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதனுடைய நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் பலர் என்னிடம் கூறியதில் இந்த தீர்ப்பில் குறிப்பிடாத விஷயங்களாக இருக்கின்றது. ரொம்ப தெளிவாக நம்ம வித்தியாசப்படுத்தி பேச வேண்டியது. நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் வேற, தீர்ப்பில் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் வேற. நடந்த விஷயங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும்.
அவர் வெவ்வேறு சேனல்ஸில் பேசும்போது நடந்த விஷயத்தை எந்த எக்ஸாஜரேஷனும் இல்லாமல் கூறியிருக்கிறார். எங்கேயுமே நீதிமன்றத்தில் ஒரு கேள்வியை தாண்டி, கோபத்தை தாண்டி வேற விஷயங்களை நான் பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய, ஒரு சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய கோபம், அந்த கோபம் எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அந்த கோபத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலைதான் நீதிமன்றத்தில் இருந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். அதை தாண்டி எந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வியும் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி, இந்த நாள் இந்த இடத்தில் அல்லது இந்த பத்திரிகையில் இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் இதை சொல்லியிருக்கிறீர்கள் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் பொறுப்புடன் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி இருந்தால்தான் கிரிமினல் கண்டெம்ட்ல உள்ளே இடம்பெறுகின்ற பப்ளிகேஷன், அந்த அந்த குறிப்பிட்ட கிரிமினல் கண்டெம்ட், இது சிவில் கண்டெம்ட் இல்லை, கிரிமினல் கண்டெம்ட், அதை பப்ளிஷ் பண்ணதாக வரும். இவர் எங்கேயும் பப்ளிஷ் பண்ணதாக அன்னைக்கு நீதிமன்றத்தில் எந்த விவாதங்களும் கிடையாது. என்ன வார்த்தை அவர் பயன்படுத்தினார்லாம் வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்வதன் மூலமாக நீதிமன்றத்தையும் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சமுதாயத்தினுடைய மாண்பை குறைக்கிறோம் என்ற காரணத்தில் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் மேற்படி சொல்லவில்லை. ஏன்னா வெவ்வேறு இடங்களில் இது போட்டு போட்டு சொல்லப்படும். அதனால அந்த வார்த்தையை நான் கம்ப்ளீட்டாக விட்டுறேன். யாரோ ஒரு ஆள் தவறு செய்து விட்டார் என்ற காரணத்தினால் நாமும் அதே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டை நான் பேச விரும்புகிறேன். இட் வாஸ் நாட் பப்ளிஷ்ட் பை வாஞ்சிநாதன், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. இட் வாஸ் நாட் காஸ் டு பி பப்ளிஷ் பை வாஞ்சிநாதன். அவர் கொடுத்து இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து நீங்க பப்ளிஷ் பண்ணீங்கன்னு சொல்லி அவர் செய்தார் என்ற குற்றச்சாட்டு எங்கேயுமே இது வரைக்கும் வரல. எந்த விதத்திலேயோ ஒரு வழக்கறிஞர் தானோ அல்லது அவர் மூலமாகவோ அது வெளியே பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அது நீதிமன்றத்தினுடைய அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால், கீழ்த்தரமாக பேசுகின்ற ஒரு விஷயமாக இருந்தால், நீதிபதியை பற்றி தனிப்பட்ட ரீதியாக பேசுகின்ற விஷயமாக இருந்தால் அது தட்டுள்ள அமௌண்ட் கண்டெம்ட். இந்த கண்டெம்ட் என்னன்னு தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய முடியும். மற்றதெல்லாம் நம்ம நீதிமன்றத்துக்கே வச்சு விடுவோம். ஏன்னா இது ஒரு பெரிய நீதிமன்ற ஒரு போராக போக போகிறது. இதை பார்க்கும் பொழுது, கையில் இருக்கக்கூடிய தீர்ப்பை பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எதுவுமே வெளிப்படவில்லை என்பதுதான் வருத்தத்துடன் நான் பதிவு செய்கிறேன். அதில் சில வார்த்தைகளை மட்டும், எனக்கும் நீதிமன்றத்தினுடைய மாண்பை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கின்ற காரணத்தினால் அதைவிட அதிகமாக ஒரு மனித உரிமை காப்பாளராக வாஞ்சிநாதனை நாங்கள் அனைவரும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பார்க்கிறோம் தவிர வெறும் வழக்கறிஞராக பார்க்கவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவுசெய்து இது கை தட்டுற அரங்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க. தம்பின்றனால உரிமையோட சொல்ல முடியும். இது மனித உரிமை அரங்கில் பணி செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞருக்கு அவர் நீதிமன்றத்திற்குள்ளேயும் பணி செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கு, நீதிமன்றத்துக்கு வெளியேயும் பணி செய்கின்ற பொறுப்புகள் இருக்கு. இது கடினமான பணி, வசதியான பணி. மற்ற வழக்கறிஞர் யாரும் என்னை தயவுசெய்து தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம். நீதிமன்றத்துக்கு மட்டும் போகக்கூடிய வழக்கறிஞர் யாரும் இருந்தால் நீதிமன்றத்துக்குள்ளே மட்டும் போகின்ற பணின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான பணி. நீதிமன்றத்துக்கு வெளியேவும் பேசிக்கொண்டு, நடமாடிக்கொண்டு, போராடிக்கொண்டு, போராட்ட கூட்டங்களில் பேசிக்கொண்டு நீதிமன்றத்திலும் பணி செய்வது சிரமமான பணி. அந்த சிரமமான பணி என்னுடைய வாழ்க்கை என்று அவர் அர்ப்பணித்திருக்கிறார். அது அவருடைய தீர்மானம். இது அவருடைய தனிப்பட்ட தீர்மானம் கிடையாது என்பதையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட வழக்கில் வாஞ்சிநாதன் என்ற ஒரு குறிப்பிட்ட வழக்கறிஞரை அவர் சுட்டிக்காட்டியிருந்தாலும் அவர்கள் குறி வைத்திருப்பது வாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர் மட்டும் கிடையாது. வாஞ்சிநாதன் என்ற வழக்கறிஞர் ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் சென்டர் என்ற அமைப்பின் சார்பாக அவர் எடுத்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனு சம்பந்தமான ஒரு விவாதம் மறைவில் இருக்கு என்பதை கூற விரும்புகிறேன். கூறுற வார்த்தை யாரும் தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். மறைவில் இருக்கு. That is hidden. It is not anywhere mentioned in this order. இப்படி பீப்புள்ஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் சென்டர் இது அவரை என்கிட்ட கொடுக்கவே இல்லை. எனக்கு 14ஆம் தேதி போனதாக அவர் கூறுகிறார். இன்று வரை, இந்த நிமிடம் வரை என்னிடம் இதை பற்றி அவர் பேசியதே கிடையாது. நாங்கள் பல கூட்டங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறோம். ஒரு வார்த்தை அவர் என்னிடம் கூறியதே இல்லை. நான் எந்த மேடையிலையும் அதை கூற தயாராக இருக்கிறேன். என்னிடம் அவர் இதை பற்றி பேசினதே கிடையாது, ஷேர் பண்ணதே கிடையாது. வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணல,
ஒன் டு ஒன்னாக பேசுறது கிடையாது. இது அவர் ஒரு அமைப்பின் சார்பாக அந்த அமைப்பில் முறையாக அவர்கள் ஆராய்ச்சி செய்து ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த புகார் தானா இது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புகார் மதுரை ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல யாரெல்லாம் இடம்பெறுகிறார்களோ மற்றவங்க சொல்றேன் எனக்கு தெரியாது. நான் சில விஷயங்களை நான் தலையிடுறது இல்லை நீதிமன்றத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும். வருவோம், பேசுவோம், போயிடுவோம், அவ்வளவுதான். அதுக்கு தான் நேரம் இருக்கும். இது யார் அதை வெளியே கொண்டு சென்றார்கள் தெரியாது. ஆகவே முதலில் செய்ய வேண்டியது அவர்கள் இந்த கடிதத்தை வெளிப்படையாக வெளியிட்டது யார், இது உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் அனுப்பியிருக்கிறார் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். நான் ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்துக்கு பீப்புள்ஸ் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் சென்டர் என்ற அமைப்பின் சார்பாக அனுப்பியிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்துக்கு கான்ஃபிடென்ஷியலாக ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல மட்டும் அனுப்பப்பட்ட நாட் என்ன சொல்றது, நாட் எலக்ட்ரானிக் மீடியா போன ஒரு கடிதத்தை எப்படி வெளிப்படையாக யார் வெளிப்படுத்தினார் என்பதுதான் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் அக்கறை கொள்ள வேண்டியது. நீதிமன்றத்துடைய பிரச்சனை பேசுறேன், நம்முடைய பிரச்சனையாக பேசுகிறேன். காரணம், மறைவாக நீதிமன்றத்தில் செயல்பட்ட விஷயம் இதுதான் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் தீர்ப்பில் அது கிடையாது. தீர்ப்பில் ரெஃபரன்ஸே கிடையாது. தீர்ப்பில் எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. தீர்ப்பில் இருக்கக்கூடிய முதல் பாகங்களை மட்டும் நான் வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பப்ளிஷ் ஆகல. அப்படி பப்ளிஷ் ஆகிருக்குன்னா அந்த பப்ளிஷிங்க்கு எந்த விதத்திலும் இந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் எந்த விதத்திலும் பொறுப்பல்ல என்பதை நாம் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு. It came to our notice, ஆர்டரே ஆரம்பித்தது. It came to our notice that so and so has been making scandalous allegation that one of us, ரெண்டு பேர்ல one of us is exhibiting communal and caste bias in the discharge of his judicial duties என்ற ஒரு முதல் சென்டென்ஸ். அந்த முதல் சென்டென்ஸ் எங்கேயுமே பின்னாடி இந்த தீர்ப்பில் வாசிக்கும் போது எங்கேயுமே பின்னாடி எப்பொழுது எங்கே இந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் இது போன்ற ஸ்கேண்டலஸ் அலிகேஷன்ஸை கம்யூனல் அண்ட் காஸ்ட் பேசிஸ்ல இந்த இரண்டு நீதிபதிகளில் ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை பப்ளிஷ் பண்ணார்கள் வந்து எங்கேயுமே ஆர்டரில் சொல்லப்படுது. இதுதான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் இட் வாஸ் நோட்டீஸ் தட் வாஞ்சிநாதன் had filed a வக்காலத் for the third respondent. அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த மூன்றாவது ரெஸ்பாண்டண்ட்டுக்காக வக்காலத்தை ஃபைல் பண்ணாருன்றது உண்மை, அது நம்ம தான் ஏற்றுக்கிறோம். ஆனால் அந்த வக்காலத்தை எடுத்து அடுத்த வழக்கறிஞர்கிட்ட பொறுப்பாக கொடுத்து விட்டு தான் அந்த வழக்கிலிருந்து பொறுப்பை அடுத்த வக்கீல்கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி விட்டார். அவரை அந்த முறையில் இவர் பார்த்து அவர் பேர் அதில் இருக்குன்னு சொல்லி நான் அழைத்தேன் என்று தான் ஆர்டரில் சொல்கிறேன். Since improper motive is being attributed to one of us, இவர் இந்த வழக்கில் நல்லா புரிஞ்சுக்கங்க. பேராசிரியர் இவர் கேட்டபோது முரளி கேட்ட மாதிரி இந்த WAMD 510 எங்கேயுமே அந்த குறிப்பிட்ட வழக்கில் இவர் எங்கும் பேசுனது கிடையாது. அது சம்பந்தமாக எங்கேயும் இந்த நீதிபதி சார்ந்தோ இந்த நீதிபதி அவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் கம்யூனல் அண்ட் காஸ்ட் பயஸ் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த வழக்கில் நடக்கவே இல்லை என்பதுதான் நாம் இப்போ பேச வேண்டிய முக்கியமான விஷயம். பத்திர பேராசிரியர் இது யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு வழக்கு. இதுல எங்கேயுமே அதனால தான் நான் இந்த வழிகளை வாசித்ததுக்கு காரணமே இவர்கள் கொடுத்ததாக சொல்லப்படுகின்ற கம்ப்ளைண்ட். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். இவர்கள் கொடுத்ததாக சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட் இந்த ஆர்டர்ல எங்கேயுமே கிடையாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். Since improper motive is being attributed to one of us, அதில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதிக்கு இம்ப்ராப்பர் மோட்டிவ் இருக்கின்றது வந்து இவர் அலெக்ஸ் பண்ணிக்கூடிய காரணத்தினால் நான் இவரை சம்மன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. 1:15 மணிக்கு அவரை சம்மன் பண்ணினேன் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த பேரல நாங்கள் சம்மன் பண்ணபடி அவர் முறையாக வந்தார் என்பதை பதிவு செய்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரே கேள்வி கேட்டதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எங்கேயுமே நாம் சோசியல் மீடியாவில் நாம் வெப்ல அந்த கோர்ட்டினுடைய வெப்காஸ்ட்ல நாம் பார்த்த விஷயங்கள் இந்த தீர்ப்பில் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. அவர் ஏதோ கேள்வி கேட்டதாகவும் இவர் மறுத்ததாகவும் அவர் டயஸ்லிருந்து பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற வார்த்தை எங்கேயுமே ஆணைகள் இல்லை என்பதை ஒரு புடன் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். வாஞ்சிநாதன் அவர்கள் சம்மன்ஸ் அனுப்புவதற்கு
ரெஸ்பான்ஸாக நீதிமன்றத்துக்கு வந்தார் என்று குறிப்பிடுகிறார். he immediately responded. அவர் ஏன் போனான்னு அவர் தான் கேட்கணும். there was a response by வாஞ்சிநாதன் to come to the court. He came to the court. அவர் இந்த கேஸில் வக்கீல் இல்லைன்ற விஷயத்தையும் சொல்கிறார். இந்த மூன்றாவது பேராகிராஃப் இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னே பார் கவுன்சிலில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் சார்ந்து ஜெனரலாக ஒரு ரெஃபரன்ஸ், மொத்தம் பொதுவாக ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. நாட் ஸ்பெசிஃபிக்லி எந்த வழக்கில் என்ன ஆச்சு ஏதுன்றதா ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் he was suspended by the Bar Council of Tamil of India என்ற விஷயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிலிருந்து அவர் தன்னை திருத்திக் கொள்வார் என்று பார்த்தோம். அது திருத்திக் கொள்ளவில்லை என்று குறிப்பிடுகிறார். நேரடியாக அதற்கு பின்பு நீதித்துறையினுடைய முன் உதாரணங்கள் பிரசிடென்ட்ஸ்க்கு போயிடுறார். கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை சைட் பண்ணுறார். நேரடியாக கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை சைட் பண்ணுறார். இதெல்லாம் இதுக்கு நேரடியாக சம்பந்தப்படாத வழக்குகள், ஃபேக்சுவலி கேசஸ் தட் cannot be related. ஹேல்ஸ்பரி லாஸ் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஸ்குரிலஸ் அபியூஸ் அப்படின்னா என்னன்ற டெஃபினிஷனை எடுக்கிறார். மறுபடியும் இன்னொரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளார போகிறார். எல்லாம் அதே தான் தீர்ப்புக்குள்ளார போயிட்டு கடைசியில் தான் அவர் இவரிடம் கேட்டதாக கூறப்படுகின்ற கேள்வி மட்டும் குறிப்பிடுகிறார். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெதர் யூ வாஞ்சிநாதன் என்ரோல்மெண்ட் நம்பர் so and so stand by your imputation of caste bias on the part of Justice G.R. Swaminathan in the discharge of his judicial duties ன்னு கேட்கிறாங்க. இவர் அப்படி எங்கேயாவது வாஞ்சிநாதன் எந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கார், யாரிடம் குறிப்பிட்டிருக்கான்றதான் கிடையாது. எந்த ரெஃபரன்ஸும் இங்கே கிடையாது. இந்த கேள்வி வந்து ஒரு பிளண்ட் கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நபர் ஒரு அமைப்பின் சார்பாக, அந்த அமைப்பு ஒரு மனித உரிமை அமைப்பு, அப்போ ஒரு மனித உரிமை அமைப்பு சார்பாக அந்த மனித உரிமை அமைப்பினுடைய பிரதிநிதி என்ற முறையில் கான்ஃபிடென்ஷியலாக உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனு. அந்த மனு சம்பந்தமாக எந்த ஒரு பொது தரத்திலும் அந்த குறிப்பிட்ட வழக்கறிஞர் பேசாத பட்சத்தில் இது வரம்பை மீறி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். வருத்தப்படுகிறேன், ஆழமாக வருத்தப்படுகிறேன். காரணம், நீதிமன்றத்துடைய மாண்பை காப்பாற்றுகின்ற பொறுப்பு நீதிபதிகளுக்கு மட்டும் கிடையாது, வழக்கறிஞராக எங்களுக்கும் உண்டு. ஆகவே அதன் அடிப்படையில் இந்த வரம்பை தாண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் அவ்வளோ வழக்கறிஞர்கள் முன்னாடி பயன்படுத்தப்பட்ட அந்த ஆழமாக புண்படுத்துகின்ற ஒரு வார்த்தை, வேர்ட் தட் will hurt people extremely hard, வாழ்க்கை முழுவதும் அது நிற்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. இந்த வார்த்தை என்னை யாரோ கேட்டாங்கன்னா நான் எனக்கு மன ரீதியான ஆழமான பாதிப்புகள் உண்டாகும். அப்படி யாரோ என்னை கேட்டாங்கன்னா அப்படி ஒரு வார்த்தையை வந்து முன்வைத்து ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கேட்டு அந்த கூறப்பட்ட வார்த்தையை இங்கே எங்கேயும் தீர்ப்பில் குறிப்பிடாமல் இந்த கேள்வியை மட்டும் கேட்டிருப்பது என்பது எந்த விதத்திலையும் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு ஒத்த ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே நாம் அனைவரும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கண்டெம்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தோழர் அவர்கள் முன்னே குறிப்பிட்டார். ஆகவே இதில் நமக்கு 2 பொறுப்புகள் இருக்கு. ஒன்று, வழக்கறிஞர்கள் எல்லோரும் வருவார்களா? வரமாட்டார்கள். வரவில்லை என்ற காரணத்தினால், வழக்கறிஞர்கள் வரமாட்டார்கள் என்ற காரணத்தினால் வராத வழக்கறிஞர்கள் அனைவரும் அமைதியாக இருக்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு. பலர் வர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கலாம், வர வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வராமல் இருப்பதற்கு காரணம் இது போன்ற தொடர் நடவடிக்கைகள் நீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பாக எடுக்கும் என்ற தயக்கத்தின் காரணமாக மற்றவர்கள் வராமல் இருக்கிறார் என்பதுதான் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அவையில் வந்து அதிகமான வழக்கறிஞர்கள் இன்னும் பிராக்டிஸ் பண்ணுற ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் இல்லை என்று நாம் வருத்தப்பட்டோம் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம், அவர்கள் தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல வழக்குகளில் கட்சிக்காரர்களுக்காக ஆஜராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள். தாங்கள் வெவ்வேறு நீதிமன்றங்களில் ஆஜராக வேண்டிய அழுத்தம் அவர்களுக்கு இருக்கு, பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. அந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் எந்த விதத்திலும் கட்சிக்காரர்கள் நலன் கருதி மாறிவிடக்கூடாது என்ற காரணத்தினால் பல மூத்த வழக்கறிஞர்கள் மனதளவில் இங்கே இருந்தாலும் பிசிக்கலாக இங்கே இல்லை என்பதை தான் நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுதான் உண்மை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்களை அனைவர் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சுருக்கமாக முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே வழக்கறிஞர்கள் அனைவரும் இங்கே வரவில்லை என்று நாம் வருத்தப்பட வேண்டாம். வழக்கறிஞர்கள் அனைவரும் மதுரை சார்ந்தவர்கள் வரவில்லை என்று நாம் வருத்தப்பட வேண்டாம். என்னுடைய முதல் ஆலோசனை என்னவென்றால், சென்னையில் உள்ள வழக்கறிஞர்கள் இதை முன்னின்று கொண்டு செல்லுகின்ற ஒரு பணியாக இது இருக்க வேண்டும். ரொம்ப பிராக்டிக்கலா பேச வேண்டிய அவசியம். வரமாட்டார்கள், வராமல் இருப்பதற்கு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சென்னையில் கண்டிப்பாக இது சார்ந்த நடவடிக்கைகள் வழக்கறிஞர்கள் எடுக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களிடம் கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டு, சென்னை மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நாம் சங்கம் என்ற முறையில் அவர்களை அணுக வேண்டிய பொறுப்பு நமக்கு. அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்றாங்களா இல்லையான்றதை நம்ம அவங்ககிட்ட விட்டுடலாம். ஆனால் நாம் அணுகவில்லை என்ற ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அணுக வேண்டும் என்ற ஒரு நிலை. மூன்றாவதாக, சிவில் சமூகத்தை சார்ந்த மனித உரிமை அரங்கில் பணியாற்றுகின்ற பலருக்கு அமர்ந்திருக்கிறோம். நாம் கூட்டாக இந்த நடவடிக்கையை நாளை திங்கட்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டு நாம் கண்டிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு என்பதை பொறுப்பாக இதை பார்த்துக் கொண்டு ஒரு வழக்கறிஞருக்கு இது நடப்பதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விட்னஸஸா மட்டும் நம்ம இல்லாமல் நாம் கண்டிப்பாக இது தவறு என்று பொது அரங்கில் பேசுகின்ற அமைப்புகளாக நாம் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது என்பதை கூற விரும்புகிறேன். பல அமைப்புகள் தேசிய ரீதியில், சர்வதேச ரீதியில் பிராக்டிசிங் லாயர்ஸுடைய மனித உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது குரல் கொடுப்பதற்காக இருக்கு. அந்த பல அமைப்புகள் வாஞ்சிநாதனுக்காக சர்வதேச ரீதியில் குரல் கொடுப்பதற்கு நான் கண்டிப்பாக பொறுப்பேற்பேன் என்பதை கூற விரும்புகிறேன். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய பணி. இதோ தமிழகத்துக்குள்ளே பேசுகின்ற விஷயமாக குறைத்து விடாமல் தேசிய ரீதியில் பணி செய்கின்ற வழக்கறிஞர்கள் மனித உரிமைக்காக பணி செய்கின்ற பல அமைப்புகள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் தட்டி கண்டிப்பாக நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டு, சர்வதேச ரீதியில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் கண்டிப்பாக குரல் கொடுக்க வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. மற்றபடி திங்கட்கிழமை என்ன செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில், வேற ஏதோ நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டுமா என்பதெல்லாம் அரங்கில் பேசுகின்ற விஷயங்களாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது சட்ட ரீதியான ஸ்ட்ராட்டஜிஸ். அது என்ன என்பது நீதியரசர் வந்திருக்காரு. அவருடைய ஆலோசனையின்படி கூட்டாக நாம் முடிவெடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம வச்சுக்கொள்வோம். ஆனால் கண்டிப்பாக நடந்திருப்பது ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிசிங், ஃபுல் டைம் பிராக்டிசிங் ஒரு மனித உரிமை வழக்கறிஞருக்கு தாக்குதல் என்றால் அதை பார்த்து அமைதியாக நாமெல்லாம் இருக்க மாட்டோம் என்பதை ஆழமாக பதிவு செய்து, அவர் கொடுத்திருக்க தீர்ப்பிற்கும் அவர்கள் சொல்லப்படுகின்ற ஒரு புகார் அந்த புகார் சம்பந்தமாக இன்னைக்கு அவரே வெளிப்படையாக சொல்லிவிட்டார். தானே சைபர் கிரைமுக்கு ஒரு புகார் கொடுத்து விட்டார் என்று. ஆகவே அது விசாரணையில் இப்பொழுது சைபர் கிரைமுக்கு கண்டிப்பா போயிருச்சு. அப்போ ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அது எப்படி வந்தது வெளியே, யார் பப்ளிஷ் பண்ணாங்க என்றதெல்லாம் விசாரணை செய்யாமல் ஒரு நபரை அதை குறிப்பிடாமலேயே, தீர்ப்பில் எங்கேயும் குறிப்பிடாமலேயே இது மனதில் வைத்து சொல்வது என்பது சரியல்ல என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நான் இன்னும் ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இதை முழுமையாக நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால கூறுகிறேன். அது குறிப்பிட்ட ஒரு வழக்கில் நானும் ஆஜராகக்கூடிய ஒரு வழக்காக இருக்கு. அதில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. மைக்கேல்பட்டி வழக்கு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த மைக்கேல்பட்டி வழக்கும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மைக்கேல்பட்டி வழக்கில் எங்களுக்கு வக்காலத்தும் இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் அவருடன் ஆஜராகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் முன் ஆஜராக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா மற்றவர்களுக்கு தெரியும். அது குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு.
இன்றைய காலை எனக்கு உச்ச நீதிமன்றத்திலிருந்து பல வழக்கறிஞர்கள் இதற்கு நாம் இங்கே நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் என்ற விஷயத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எந்த தனிப்பட்ட நீதிபதி சார்ந்த விஷயமாக நான் பார்க்கவில்லை. நீதித்துறையுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த கூட்டு பொறுப்பை தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வெளியேவும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஒரு நிலையோட இது வாஞ்சிநாதனுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக பார்க்காமல் இது வாஞ்சிநாதனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்பது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய எல்லா நீதிபதிகளுக்கும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்றால் கண்டிப்பாக நம்மை போன்றவர்கள் இந்த சைலன்ஸை பிரேக் பண்ண வேண்டிய, இந்த அமைதியை உடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த பொறுப்பை தான் கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டியை மெயின்டெய்ன் பண்ணுவதற்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய டியூட்டிஸ் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் பர்ஃபார்ம் பண்ணோம்னா இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால தான் பேசுகிறோம். யாரையும் தனிப்பட்ட ரீதியாக பேசுகின்ற ஒரு மேடை இல்லை. எல்லோரும் நாம் பொறுப்பாக இருப்போம். எப்பொழுதும் பொறுப்பாக இருக்கிற அதே கலாச்சாரத்துடன் அதே பொறுப்புடன் நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம். போராட்ட களத்தில் நாம் தொடர்ந்து நிற்போம் என்பதை உறுதி செய்கின்ற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம். நன்றி.